ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். அமரன் படம் வந்து டிவியில டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு அம்மா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ நான் வந்து என்ன ரொம்ப நேரமா இருக்காங்களே வாங்கம்மான்னு சொன்னேன். அவங்க உள்ள வந்த உடனே கண்ணெல்லாம் கலங்கிட்டு, நேற்று நைட் அமரன் படம் டிவியில பார்த்தோம், அந்த கிளைமேக்ஸ் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சினிமா தான் தெரியும், ஆனால் இருந்தாலும் உங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உங்களை ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிட்டுமான்னு சொல்லி தொட்டு பார்த்தாங்க. எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. அப்போ சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கோம், அங்கே நிறைய பெரியவங்க வயசானவங்கலாம் இருக்காங்க. நேற்று படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள நிறைய பேர் சாப்பிடல, ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி தூங்கிட்டாங்க, ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் பேச முடியுமானாங்க. நான் வீடியோ கால் போடுங்கன்னு வீடியோ காலில் நிறைய பேர் பேசினாங்க. அவங்கெல்லாம் அப்பா நீ நல்லா இருக்கியாப்பா, அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்காப்பா, நேற்று படம் பார்த்தோம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் 2 பேர் டக்குன்னு இனிமே இந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வச்சு நீ நடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அதட்டினாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்போவுமே எல்லாரும் சொல்கிறாங்க நான் நம்ம வீட்டு பிள்ளைன்றது வெறும் டைட்டில் மட்டும் இல்லை, அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்கன்றத அந்த செகண்ட் உணர்ந்தேன். நான் உழைக்கிறதுக்கு மேலே ஒரு அன்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த அன்புக்கு மேலே நான் உழைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. இன்னும் கடுமையாக உழைச்சிட்டே இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி இருங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.